கேரம் உலக சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற காசிமாவிற்கு வடசென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 17 வயதான காசிமா அமெரிக்காவில் நடைபெற்ற கேரம் உலக சாம்பியன் போட்டியில் மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு பிரிவு என மூன்றிலும் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாராட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனது வீட்டிற்கு திறந்தவெளி காரில் சென்ற காசிமாவுக்கு ராயபுரம் தொகுதியில் பொதுமக்கள் மற்றும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தண்டையார்பேட்டையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர் காசிமாவிற்கு கலைஞர் சிலையை பரிசாக அளித்தனர். புதுவண்ணாரப்பேட்டை ஏஇ கோயில் சந்திப்பில் வடசென்னை காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் திரவியம் மேடை அமைத்து சிறப்பான வரவேற்பு அளித்தார். அதில் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை சாம்பியன் காசிமாவிற்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று ஊக்கத்தொகையாக 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். நான் இப்போ தான் ஜூனியர் கேட்டகரி முடிச்சு யூத்துன்னு சொல்லிட்டு ஒரு 21 ஏஜ் கேட்டகரி அதில் இப்போ தான் நான் 17லேருந்து 18 இப்போ தான் போயிருக்கேன். நான் இப்போ சீனியர் கேட்டகரியில் விளையாடணும்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு ரவுண்டும் விளையாடும் போதும் ரொம்ப கஷ்டத்தில் என்ன பண்ணேன்னா என்னோட ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. தொடர்ந்து செரியநகர் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்ற காசிமாவை அந்த பகுதி மக்கள் பூக்களை தூவி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.